ஹலோ எவ்ரிவன், டேஸ்ட்டாகவோ ஹெல்த்தியாகவோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் சமைக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சுவையான கருவேப்பிலை வல்லார பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வல்லாரோட தண்டு அதோட பின்னாடி இலை பார்த்தோம்னா கொஞ்சம் ஓட்டை ஓட்டையாக இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கலாம். நல்ல இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் நல்லா பரப்பி வெயில வைக்க வேணாம், வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுலேயே வச்சாவே போதும். அதுக்கு மேலே இன்னொரு துணியை மூடி ஈரப்பதத்தை எல்லாமே எடுத்துடலாம். இப்போது காயறது சீக்கிரமாக காஞ்சிடும். இது 3லேருந்து 5 மணி நேரம் காயறதுக்கு ஆகும். அடுத்தது ஒரு கடாயில் கருவேப்பிலை இலையை நல்லா மொறுமொருன்னு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட அந்த ஈரப்பசையே இருக்கக்கூடாது, அப்போனா தான் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். இந்த டைமில் நல்லா மொறுமொருன்னு காஞ்சி வந்த வல்லார இலையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இலையோட பச்சை வடை போகிறதுக்காக 2 நிமிஷம் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கருகிட போகுது, கைவிடாமல் நல்லா வறுக்கணும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக மிளகு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்குங்க. அது கூடவே பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இதெல்லாம் வறுக்கும்போது முக்கியமாக ஃப்ளேம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அடுத்ததாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்த துவரம்பருப்பு, அதாவது சாம்பார் பருப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வாசம் வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், ப்ரௌன் கலரில் வரும். அடுத்ததாக இலந்த பழம் அளவு புளி எடுத்துக்க போகிறோம். இது சுவையை கூட்டும். புளி கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். புளியோட ஈரப்பதம் போயிடணும். குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மிளகு மட்டும்தான் சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு சேர்க்கும் போதே மிளகாவையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான ரொம்பவே ஹெல்த்தியான வல்லாரை கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.